ரவுண்ட் 2 மேட்ச் இது. இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா நாகமங்கலம் வெர்சஸ் உடையாளிப்பட்டி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க நாகமங்கலம். 4 ஓவர் மேட்ச் 3 பவுலர் யூஸ் பண்ணணும். சேம் ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் விக்ரம், நான் செகண்ட்ஸில் மனோஜ். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண நல்ல சிம்மம். ரைட் ஆம் ஓவர் தேக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் பால் மேட்ச்சில் பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் இருக்குது. எஸ், பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் காரணமாக இந்த பால் டாட் பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் பேட்டு கடியிலேயே போட்டாங்க. இன்சைட் எட்ஜ் ஆல்மோஸ்ட் ட்ராக் டவுன் ஆக வேண்டியது, தப்பிச்சிட்டாரு. ஒரு மனோஜ் அவர் ஃபேஸ் பண்ண முதல் வந்து ஃபாஸ்ட்டாக காலில் லெக் பை சிங்கிள். விக்ரம் ஸ்ட்ரைக்கில் டாஸ் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்த்து வேஸ்ட், நோ பாலாக இருக்கும். எஸ், மேக்ஸிமம் போயிருக்குங்க. போன பால் வேஸ்ட் காணாமல் இந்த பால் ஃபீட் பால் ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்த்தாரு. நகர்ந்து போய் ஆட பார்த்தாரு. தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. போன பால் நோ பால் பையில் சிங்கிள் எடுத்தாங்க. ஐயோ, இதுவும் ஒரு வேஸ்ட் ஹைட் பீமராக மாறுது. சிங்கிள் மாற்றிருக்காங்க. இது செகண்ட் பீமர் ஓவரில். ஸோ பவுலிங் சேஞ்ச் நடந்திருக்கு. எப்படி இந்த ஓவர் கண்டினியூ பண்ண வந்திருக்காங்க. ஃப்ரீ பால் ஸ்டம்ப் லைனில் அப்படியே தூக்கி விட்டாரு. டிஸ்டன்ஸ் வரைக்கும் விண்டில் ட்ராவல் ஆகுதான்னு பார்த்தா எஸ் வாய்ப்பு. எஸ், தலையை தாண்டி போயிருக்கீங்க. ஸ்டம்ப் லைனில் வர பால் எல்லாத்தையுமே வெளியே அமுக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. ஏபி டு விக்ரம் எக்ஸ்ட்ரா பேஸோட போட்டார். யார்கர் வைடு, யார்கர் கிரேட் டெலிவரி, நல்ல ஷாட்டு வேற. சிங்கிள். முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். உடையாளி. செகண்ட் ஓவர் குகன். முதல் பால் அவுட் சைட் ஆஃப்ல வந்துச்சு. அவுட் சைட் ஆஃப்லேயே ப்ளே பண்ணார். எஃபர்ட் போட்டு பார்த்தாரு. ஃபீல்டர் ரொம்ப டீப்லேருந்து வரணும். அதன் காரணமாக கேட்ச் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஒரு ரன். செகண்ட் பால் வைடு. செகண்ட் பால் டீ. மனோஜ் ஆன் ஸ்ட்ரைக். கிரேட். யார்கர் பேட்டு கடியில் ஆர்க்கில் விடாமல் போட்டார். தேர்ட் பால் ஓவரில் விக்ரம் ஆன் ஸ்ட்ரைக். லோட்டாஸ் ஃபேவரட்டான ஷாட்டுக்கு போனார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஏமாத்திரும். ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சுங்க. பார்த்து 4 ரன் அங்கே. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டெம்ஸை ஓப்பன் பண்ணி பிஹேவியர் ஸ்கோரில் ஃபிளிட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் கரெக்ட் டைமிங் வச்சார். ப்ரிசைஸ் டைமிங் வெளில கொண்டு போயிருக்கு. பவுண்டரி. ஃபோர்த் ஒன் சரியா படல. ஹை இந்தியர் பார்த்து எடுக்கணும். ஓய்யோ, விழுந்துட்டாருங்க. விழுந்த இடத்துல கையிலே விழுந்துச்சு. வந்து லைஃப் கொடுத்துருக்காங்க விக்ரம்க்கு. சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. குகன் விக்ரம். ஓய், சரியான டர்ன் எடுத்துச்சு. எதிர்பார்க்கல. நான் ஒயிட் டெலிவரின்னு நினச்சேன். குத்துனதுக்கப்புறமா கரெக்டாக உள்ளே வந்துச்சு. வந்து பாடி அட்டாக். மனோஜ் ஸ்டேக்கில் 1 more remaining இந்த ஓவரில். அவுட் சைட் ஆஃப்ல வந்துச்சு. அவர் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். ஐயோ, பிரதீப் அங்கே ஃபீல்டருங்க. ஹைட்டான ஃபீல்டர். கையில் பட்டு போயிருக்கு. நல்ல எஃபர்ட். 6 ரன்னோட முடிச்சிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவருமே எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போயிருக்காங்க. 36 ரன் வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு முத்து வந்திருக்காங்க. இந்த ஓவரோட முதல் பந்து விக்ரம் ஆன் ஸ்ட்ரைக். யோசிக்க வச்சாருங்க. கரெக்டாக சீனியம்ஸில் பேஸ் வேரியேஷன் போட்டார். டீப்லேருந்து ஃபீல்டர் வராங்க. சிங்கிள் டபுளாக வர்றாங்க. செகண்ட் பால் அதே மாதிரி வேரியேஷன் ஸ்லாப் ஷாட்டுக்கு போனார். ஸ்வீப்பாக அப்படியே பிடிச்சி அடிக்க பார்த்தாரு. குத்துனதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து இறங்கி எம்பவே இல்லை. பால் ஸ்டிக் லைனுக்கு வந்திருக்காரு. காலில் இறங்கிடுச்சு. வந்து லெக் பை சிங்கிள். முத்துட்டு மனோஜ் ஒரு ஸ்லோவர் 1 ஏமாத்திட்டாருங்க. பாக்ஸ் டு பாக்ஸ் தூக்கி போட்டார். ஒரு மினிட் ஓவரில் ஸ்லோவர் 1 அவரே தடுக்க பார்த்துருக்காரு. தடுக்கவும் செஞ்சிருக்காரு. டாட் பாலுங்க. இந்த வந்து ஓட விடலை. 1 more remaining. அதே ஸ்லோவர் பந்து ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன். நல்ல டர்ன் எடுத்திருக்கு. பிச்சில் இருந்து ஓவர் பிச்சர் பாலாக இருந்தாலுமே தெளிவாக போட்டாருங்க. அந்த கட்டரை ஆப் அகைன்ஸ் நல்ல ஹிட்டர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 39 ரன் ஆடிருக்காங்க. நோ விக்கெட் இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு குகன். அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்த்தாருங்க. நல்லா விளக்கிட்டார். லாஸ்ட் மினிட்ல ஸ்லிங் ஆக்ஷனாக கொண்டாண்டார். ஒய்டுக்கு அப்புறமா நோ பால். ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் சரியா பல்ல. மிட் விக்கெட். டீப்புக்கு போயிருக்கு. யுவராஜ் அங்கே ஃபீல்டர் எடுத்தோன்னே த்ரோ விட்டாருங்க. நல்ல த்ரோ வந்திருக்கு. கரெக்டான த்ரோ. கரெக்டான எண்டுக்கு விட்டாரு. போன பால் வைடு. ஸ்லோவர் 1 வெயிட் அண்ட் பிளேடு. வெயிட்டை காட்டியிருக்காருங்க. தரமான ஷாட்டு. வெயிட் பண்ணதுக்கு ஸ்லோவர் 1 பிக் பண்ணி 1 man ஷோவா நின்று ஆடி கொடுத்துட்டு இருக்காரு.
2 more remaining இந்த ஓவரில். அதே ஷாட் தெளிவாக போட்டார். இந்த லென்த் எடுத்து போட்டார். அங்கே டைமிங் கொடுக்குறாங்க, கொடுக்கக்கூடாது, டைமிங் கொடுக்க கிடைச்ச டைமிங்கை எடுத்து 2. 1 more remaining இந்த ஓவரில். அவரோட ஸ்லாட்டு ஸ்ட்ராங் ஜோனுங்க, காலுக்கு உள்ள வந்தா வந்து வெளில போகணும் காட்டிட்டு போயிருக்காரு. திஸ் மேன் ஸ்டீல் த ஷோன்னு சொல்லலாம். விக்ரம் வேட்டையாடிட்டு போயிட்டாரு. 59 ரன் டார்கெட் 24 பந்தில். நாகமங்கலத்துக்கு ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. உடையாளிப்பட்டி சேஸுக்காக சேம் பேர் வந்திருக்காங்க. இந்த பேர் அவங்க மாற்றவே மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் மணி இருக்க போகிறாங்க. நான் செகேஷனில் முத்து. சேஸில் முதல் ஓவர் போடுறதுக்கு ஹரீஷ் வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் அரௌண்ட் விக்கெட்லேருந்து. இந்த பிச்சில் இவர் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார்னு தோணுது. ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்காக பேச்சு செம்ம ஆகிட்டு போயிருக்கு. கீழே நல்ல ஃபீல்டர் சத்தியா இருக்கும்போது அது கேட்சாக அமையும். ஒரு மேக்ஸிமம் கேட்ச் விட்டுனா பார்க்கறதே கிடையாது. ஒரு சில பிளேயர்ஸ் கரெக்டாக தெரியும் இவங்களாம் கேட்சே விட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னோட நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி கேட்சை பிடிச்சிட்டாரு. 110% யுவராஜ் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் லோட்டாஸ் நல்ல பிளேஸ்மெண்டான்னு பார்த்தா நல்ல ஃபீல்டர் பக்கம் அகைன் போயிருக்கு. தேர்ட் பவுன்ஸில் ஒரு கைக்கு போயிருக்கு. 1 ரன் கிடச்சிருக்கு. தேர்ட் பால் இவர் பேஸ் பண்ண முதல் பந்து இறங்கி போய் ஆட பார்த்துருக்காரு. பால் ஃப்ளோட்டட் ஆகி டிப்பாகி இறங்குச்சு. இவரும் இறங்கி போய் தான் ஆடி இருக்காரு. ஸோ அதன் காரணமாக நோ பால் கிடையாதுட்டாங்க. 1 ரன். ஹரீஷ் யுவராஜ் நல்ல அடி, சரியான ஸ்லாட் பால் அப்படியே வெளியே அமைச்சிருக்காரு. குணாலங்க ஃபீல்டர் அவரையும் தாண்டி ஃபென்ஸை தாண்டி போயிருக்கு. கிரவுடுன்னு சொல்லலாம். நல்ல கனெக்டுங்க. Two more remaining. Pitched up delivery. Stump தாண்டியே பிட்ச் பண்ணிட்டாரு. இறங்கிருச்சு. லீகல் டெலிவரி. 1 ரன். பைல போன பால் பைல சிங்கிள். 1 more remaining இந்த ஓவரில். ஃபாஸ்ட்டாக வந்திருக்குங்க. ஸ்கிட் ஆகிடுச்சு பந்து. பெருசாக கட்டர் போட பார்க்கல இந்த தடவை. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க நாகமங்கலம். செகண்ட் ஓவர் போகிறதுக்கு தஞ்சாவூர் யங்ஸ்டர் நியூ டவுன்னு சொல்லலாம் அஜய் வந்திருக்காங்க. 18 கம்ப்ளீட் ஆக ஃபர்ஸ்ட் பால் வெல்கம் பண்ணிருக்காருங்க. ஸ்லாட் பால் அங்க போடவே கூடாதுங்கிற ஒரு கிரவுண்ட் இது. ஆக்சுவலா வித் விண்ட் வெலாசிட்டாரு. செகண்ட் மேக்ஸிமம் யுவராஜ் கையில இருந்து பவர்ஃபுல் ஷாட் பக்காவா காட்டியிருக்காரு. செகண்ட் பால் ஓவர்ல ஸ்லோவர் 1 அவரோட ஸ்ட்ராங் ஜோன்ல போட வந்திருக்காரு. இப்ப நல்லா தூக்கி போட்டாரு. தேர்ட் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் கேப்ல போகுது இந்த பந்து. பெரிய ஓபன் அந்த இடம். ஆஃப் சைட்ல வந்துனா ஆஃப் சைட்லயே ப்ளே பண்ணாரு. பவுண்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரா கொண்டு போற மாதிரி யங்ஸ்டர் மேல பிரஷர் போட்டிருக்காருங்க யுவராஜ். இங்க யார்கருக்கும் ரெடியா இருந்திருக்காரு. பாடமேன் கரெக்டா இருக்க போய் தான் கேப்ல போச்சு அந்த பந்து. 3 பால்ல 10 ரன் வந்திருக்கு இந்த ஓவர். கைக்கு கேரி ஆகல. டூ க்ளோஸ் டு ஸ்டம்ப்ஸ். டாப் பேஜ் ஆனாலும் கம் பேக் ஃப்ரம் பவுலர்னு சொல்லலாம். பேஸ் அதிகப்படுத்தியிருக்காரு. 2 more remaining. ஆச்சாருங்க ஃபிளாட் பேட்டிங் மசில் டவே எங்கே போயிச்சு பந்து. 2-6 ஒரு நாள் ஒரே ஓவர்ல யுவராஜ் மேட்சை டர்ன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் நாகமங்கலம் பக்கமா. ஒன் மோர் ரிமைனிங். டாஸ் பால் பாட்டம் அண்ட் ப்ளே ஃபிளாட் பேட்டிங் கைக்கு போயிருக்குன்னு தோணுது. ரொம்ப ட்ரிக்கியா மாறிடுச்சு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. பார்த்து விக்கெட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல பவுலருக்கா இருந்தாலுமே இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரா அடிச்சு துவம்சம் போட்டு தான் போயிருக்காரு. யங்ஸ்டர் மேல சம பிரஷரா இருந்துச்சு. சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காருங்க. குணாலங்க ஃபீல்டர் லாங் ஆன்ல குடிக்கலாட்டி வேற மாதிரி மாறி இருக்கும் கேட்ச். 2 ஓவர் முடிவில் 25 ஆடி இருக்காங்க நாகமங்கலம். 3வது ஓவர் ஹரீஷ் அவருக்கான செகண்ட் ஓவர். முத்துராமன் ஸ்ட்ரைக். முதல் பால் அவுட் சைட் ஆஃப்ல ஆளே இல்லாத பக்கம் ஃபாஸ்டா போதான்னு பார்த்தா வெரைட்டி வராருங்க மாதவன். அங்கே ஃபீல்டர் டைமிங் கிடைக்குது. நல்ல ஃபீல்டர் டைமிங் கொடுத்துருக்காருங்க. 2 ரன். செகண்ட் பால் வித் இந்த லைன் சொல்லிட்டாங்க. பேட்ஸ்மேன் ஆல்ரெடி மூவ்மெண்ட் காட்டி தான் நிற்கிறாரு. தேர்ட் பால் ஃபீல்டர் இருக்க பக்கம் மாதவனை தேடி போற செகண்ட் பால். அது குத்தி பேருக்கு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பூபதி. ஹரீஷ் சந்த் இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து. மூவ்மெண்ட் இருந்திருக்கு. நல்லாவே அவுட் சைட் ஆஃப்ல தான் நிற்கிறாரு. இப்போ 2 more remaining. ஸ்டம்ப் லைன்ல இருந்து வெளில திருப்பி இருக்காரு. கிரேட் ஆஃப் கட்டர் போட்டிருக்காரு. இங்க லெஃப்ட் ஆர்ம்.
ஒன் மோர் மீனிங் இந்த ஓவரில் பிச் அப். மூணாவது பால் இந்த ஓவரில் மாதவன் கைக்கு போயிருக்கு. இந்த பால் ஓடலை, டாட் பாலோட வச்சுக்கிட்டாங்க. எண்ட் ஆஃப் ஓவர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 28 ஸ்கோர். அதே 2 விக்கெட் விட்டு நாகமங்கலம். லாஸ்ட் ஓவர் போட்ட ஹரீஷ் 3 ரன் தான் கன்சீட் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் ஓவர் ஆஃப் மேட்ச் போகிறதுக்கு மாதவன் 6 பாலுக்கு 31 தேவை. இந்த ஓவரோட முதல் பால் வைடு, முதல் பால் 3 அடிச்சாருங்க. ஏரியல் கோஸ் ரீகல். டிஸ்டன்ஸ் எங்கேயோ இருக்கு. ராமன் ஸ்டார்டட் ஆஃப் இன் ஸ்டைல்னு சொல்லலாம். பட் 5 பாலுமே அடிக்கணும், அது ரொம்ப டஃப் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். செகண்ட் பால் 5ல் 24 தேவை. உள்ள வந்திருக்காரு. பாடி அட்டாக், ஒரு டாட், முக்கியமான டாட்டை போட்டிருக்காரு. இனிமேட் அவர் ப்ரெஷர் இல்லாமல் போடுவார்னு சொல்லுவேன். தேர்ட் பால் 4 பாலுமே பெரிய ஷாட் கட்டாயத்தில் இருக்கும்போது டாப் பேஜ் ஆயிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்தாரு அஜய், பட் பவுண்டரி போட மாட்டாங்கன்னு தோணுது. இப்போ போயிடுச்சுங்க பவுண்டரி பேஜ். அங்க ஒருத்தர் பேக்கப் பின்னாடி போயிருக்கணும். 3 பாலுக்கு 20 தேவை. நல்லா பந்து போட்டிருக்காங்க. கரெக்டாக லைன்ல இருந்து பிடிச்சி போட்டாரு. லாஸ்ட் ஒரு மேட்ச்ல ஷார்ட்டாக இருந்துச்சு, ஓடலங்க. டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். ஆறுதலுக்கு ஒரு 6 ரன் பார்ப்போம். யாஸ் வித் விண்டு வெளில போயிடுச்சுங்க, வெளில போயிடுச்சு. நல்ல இன்னிங்ஸ் நின்று ஆடி கொடுத்தாரு. பட் கடைசி வரைக்கும் கொண்டு வர பார்த்தாங்க. மேட்ச் 1 பை உடையாளிப்பட்டி.